7 கொலை செய்த சைக்கோ குற்றவாளி திடீர் தப்பியோட்டம். 7 வருடமாக ஜெயிலில் இருந்தவன் நிலையில் திடீர் தப்பியோட்டம். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க காவல்துறை அறிவுறுத்தல். ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ்டா. மறக்காமல் பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு. பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். வந்துடுறேன். ஓகேடா. நேரமாக வந்துடுங்கடா. ஹலோ மச்சான், கேட்குதாடா? ஹலோ ஹலோ, டவர் வேறு கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, கரெக்டாக போயிடுச்சு. சரி, சஞ்சய் கால் பண்ணுவோம். வேறு ஃபோன் எடுக்க மாட்டான். இருடா, கால் வேறு போக முடியுது. ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. என்ன கிடையாது கதை கட்டுறது. இதோட காதல் கூட்டம் மட்டும் வந்துட்டான். சரி, போய் பார்ப்போம். யாரா நீ? யாரா? கனவா? அவன் கையில் எழுத்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தேங்க்ஸ்டா. டேய், இப்போ ஒரு கனவு ஒன்று வந்துச்சுடா. இந்த கனவுல வந்து அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கனவெல்லாம் சும்மாடா டே. அவன் கையில் கூட ஏதோ பச்சை கொத்தி இருந்தான்டா. ஏன் அவன் பார்க்க கூட என்ன மாதிரியே இருக்கான்டா. அம்மாடா டே. டேய், அது பிரம்மையில இல்லைடா, உண்மைதான்டா. அது சொல்ல மாட்டேன். மதியம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். வந்துடுறோம். வெறும் படுத்து கரெக்டாக ஒரு போயிடுச்சா? இந்த நேற்று கலவரம் நடந்த மாதிரியே நடக்குது. அப்போ அந்த நியூஸும் அதே மாதிரி இருக்குமோ?
7 கொலை செய்த சைக்கோ குற்றவாளி திடீர் தப்பியோட்டம். 7 வருடமாக ஜெயிலில் இருந்த நிலையில் திடீர் தப்பியோட்டம். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க காவல்துறை அறிவித்தல். இந்த நியூஸ் உண்மைனா அப்போ அந்த நியூஸில் இந்த பிரகாரணம் ஹலோ சண்டே கேட்குதா? டேய் நேற்று அந்த கனவு நடந்த மாதிரி எல்லாமே நடக்குதுடா. என்னன்னு எனக்கே தெரியலடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கடா இருக்கீங்க? டேய் அது பிரம்மியதாடா, உண்மையாலுமே நேற்று கனவு நடந்த மாதிரி நடக்குதுடா. பதட்டப்படாத வந்துடுறோம். கிளம்பி வாங்கடா. கதாத்திட்ட சத்தம் கேட்குது. யாராக இருக்கும்? இது தவிர அந்த கனவுல வந்த கொலகாரனாக இருப்பானோ? ஒருவேளை மச்சானா இருப்பானோ? ஹாப்பி பர்த்டேடா. ஏன்டா பயன்ட்டியா? ஷோ நீயாடா? ஏன்டா டே? அதெல்லாம் விடு. பசங்களை வர சொல்லிக்கிற, பிரியாணி செஞ்சுருவோமா? ஃபோன் வேறு வருது. புது நம்பராக இருக்கு. ஹலோ எந்த என்ன மச்சான் அம்மா காசு டேய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா? இதாடா வந்துடுறேன் தங்கிடலாம். ஓ இவன் வேற. கொலகாரம் வந்துடும்னா பயமா இருக்கே. கொலகாரம் வந்துட்டானா? யாரா நீ? யாரா யாரா? யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? எதுக்கடா வெறி பிடிச்ச மாதிரி இத்தனை கொலை பண்ணிட்டு இருக்க? டே பெனி நீயாடா? நீ இன்னும் நியூஸ் பார்க்கலையா? டேய் நீயாடா? நீ போன சமயத்தில் அம்மா சாப்பிடாமே இறந்துட்டாங்கடா. அப்போ எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுவாங்க தெரியுமாடா? என்னது அம்மா இருந்துட்டாங்களா? எல்லாம் உன்னால தான்டா. நீயும் ஃப்ரெண்டு திருட போனீங்களாடா, அதில் தான்டா நீ உள்ளே பிடிச்சிட்டு போனாங்க. நான் வீட்டில் இருந்த நேரம் பார்த்து உன்னை நினச்சி என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. அந்த மனவசல் தாங்கினது தானே ஜெயிலில் எல்லாத்தையும் கொன்னேன். கடைசியாக உன்னை போல தான் தப்பிச்சு வந்திருக்கேன். உனக்கு எம்மால கோவம் இருந்தால் என்ன மட்டும் கொள்ள வேண்டியதாண்டா. எதுக்கிட்ட இத்தனை பேர்த்த கொள்கிறேன்? அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? போலீஸில் சரண்டர் ஆயிடுறா. இது போலீஸில் சரண்டர் ஆகட்டா?
ஹலோ சார். சார் நியூஸில் வந்த கொலகாரன் தப்பு சென்னையில் இல்லைன்னு சார் இருக்கான் சார். நான் அடித்து அவன் வேறு மயக்கமாயிட்டேன் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஆமாம் சார். ஓகே. மாட்டினடா. முக்கிய செய்திகள். பிடிபட்ட சைக்கோ குற்றவாளி திடீர் தப்பியோட்டம். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க காவல்துறை அறிவுறுத்தல். மறுபடியும் அவனாக இருக்குமோ? ஐயோ மறுபடியும் புதிதானது புது வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை